இது நம்ம வாய்ஸ் 360 தமிழ். நம்ம ஊரு அரசியல் உண்மைகளை 360 டிகிரி பார்வையில சொல்லும் சேனல். இங்க பேசப்படுவது உண்மை மட்டும். வணக்கம். நம்மள நிறைய பேர் அடிக்கடி யோசிச்சிருப்போம், நம்ம வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிறதெல்லாம் பேங்க்குக்கு வட்டி கட்டவே சரியா போகுதேன்னு, இல்லையா? இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல ஒரு மிக முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான கணிதத்தை பயன்படுத்தி பேங்கோட சிஸ்டத்தை எப்படி லீகலா முறியடிக்கிறது, உங்க பணத்தை எப்படி உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்னு விரிவா பார்க்க போறோம். ஆரம்பத்திலே ஒரு கசப்பான உண்மையை சொல்லிடுறேன். நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, இல்ல நகையை அடமானம் வச்சு பணம் வாங்குறீங்கன்னு வைப்போம். அந்த வீட்டு சாவியோ நகையோ உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா கடனை முழுசா அடைக்கிற வரைக்கும் அதோட உண்மையான ஓனர் நீங்க இல்ல, பேங்க் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உண்மையை உணர்றது தான் நம்ம கடனை விட்டு வெளியே வர்றதுக்கான முதல் படியே. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, 1 உரிமையாளர் அப்படிங்கிற மாயை, 2 நகைக்கடனை எப்படி ஸ்மார்ட்டா முறியடிக்கிறது, 3 அதிர்ச்சி ஊட்டும் வீட்டுக்கடன் வலை, 4 சூப்பரான வீட்டுக்கடன் உத்திகள், அப்புறம் 5 கடன்களை இல்லாம சொத்துக்களை எப்படி விட்டுட்டு போறது. வாங்க சீக்கிரமா உள்ள போலாம். முதல் விஷயம், இந்த உரிமையாளருங்கிற மாய, அப்புறம் அதனால வர்ற மன அழுத்தம். ஒரு புது வீடு வாங்கும்போதோ இல்ல நகைய வச்சு பணம் வாங்கும்போதோ நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா காலப்போக்குல அந்த ஆரம்பகால உற்சாகம் எல்லாம் காணாம போயிடும். மாசம் மாசம் டியூ கட்டுறப்போ, வருஷம் லோனை ரெனியூவல் பண்றப்போ அதுவே ஒரு பெரிய மன அழுத்தமா மாறிடும், இல்லையா? இது ஒரு முடிவில்லாத லூப் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். கோல்டு லோன் எனப்படும் நகைக்கடனை எப்படி முறியடிக்கிறது. நிறைய பேர் அவசர தேவைக்கு நகைக்கடன் வாங்குவாங்க. ஆனா இதுல பெரிய தலைவலியே வருஷம் வர்ற அந்த வட்டி கட்டும் ரினியூவல் நேரம் தான். மொத்தமா வட்டி கட்ட வேண்டியிருக்கும் போது அது பலருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடுது. இப்போ ஒரு சாதாரண நபருக்கும் புத்திசாலியான நபருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு சாதாரண ஆள் பேங்க் சொல்றத அப்படியே கேட்டுட்டு ரினியூவல் அப்போ வட்டியை மட்டும்தான் கட்டுவார். இதனால அவருடைய அசல் தொகையில எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா ஒரு ஸ்மார்ட்டான ஆள் என்ன பண்ணுவாரு தெரியுமா? மாசம் சின்ன தொகையா அசலையும் சேர்த்து கட்டுவார். இதுதான் பேங்க்குக்கு சுத்தமா பிடிக்காத, ஆனா நமக்கு லாபம் தர்ற ஒரு சூப்பரான ட்ரிக். இந்த சிம்பிள் கணக்க பாருங்களேன். இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் லோன் இருக்கு. நீங்க மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஒரு 20,000 ரூபாய் அசல்ல கழிச்சிட்டீங்கன்னு வைப்போம். இப்போ பேங்க் அந்த மீதமுள்ள 80,000 ரூபாய்க்கு மட்டும்தான் உங்ககிட்ட வட்டி வசூலிக்க முடியும். அதாவது அசல் குறைய வட்டியும் குறையும். ஆனா நீங்க வட்டி மட்டுமே கட்டணும்னு தான் பேங்க் விரும்புவாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு லாபம். அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐயோ வட்டி ஏறுதேன்னு பயப்படுறதை நிறுத்திட்டு உங்களால முடிஞ்ச 1000-2000 ரூபாயை மாசம் அசல்ல நேரடியா கட்டுங்க. ஏதோ 1000 ரூபாய் தானே நினைக்காதீங்க. தொடர்ந்து இப்படி கட்டும்போது உங்க லோன் தொகையில அது ஒரு பெரிய மேஜிக் பண்ணும். நீங்க நினைச்சதை விட பல வருஷத்துக்கு முன்னாடியே உங்க லோன் முடிஞ்சிடும். அடுத்து 3வது பாயிண்ட், அதிர்ச்சியூட்டும் வீட்டுக்கடன் வலை. நகைக்கடனை விட வீட்டுக்கடன் ரொம்ப பெரிய வலைங்க. பேங்க் உங்களுக்கு 15-20 வருஷம் ரொம்ப லாங் டைம் கொடுக்குறாங்களே, அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? மாசம் கட்டுற இஎம்ஐ கம்மியா தெரியலாம், ஆனா மொத்தமா உங்க கிட்ட இருந்து பல மடங்கு லாபத்தை உறிஞ்சிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் தான் இது. இதை அவங்க எப்படி பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. உதாரணத்துக்கு, நீங்க மாசம் 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்க. முதல் 5 வருஷத்துக்கு அந்த 40,000த்துல கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் நேரா வட்டிக்கு மட்டுமே போகும். வெறும் 5,000 ரூபாய் மட்டும்தான் உங்க அசல்ல குறையும். இதை நம்ப முடியுதா? நீங்க கஷ்டப்பட்டு கட்டுற பணத்துல பெரும்பகுதி பேங்கோட லாபத்துக்கு தான் போகுதே தவிர உங்க கடனை அடைக்க பயன்படுறது இல்ல. இன்னும் ஒரு ஷாக்கிங்கான கணக்கு சொல்றேன் கேளுங்க. 20 வருஷத்துக்கு நீங்க ஒரு 40 லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் வாங்குறீங்கன்னு வைப்போம். அந்த 20 வருஷம் முடியும் போது நீங்க வாங்கின 40 லட்சம் ரூபாயை விட அதிகமா, அதாவது 60 லட்சம் ரூபாயை வட்டியா மட்டுமே கட்டிருப்பீங்க. நீங்க வாங்கின வீட்டின் மதிப்பை விட அதுக்கு கட்டின வட்டி அதிகமா இருக்கும். இதுதான் கூட்டு வட்டியோட ஒரு பயங்கரமான முகம். அது மட்டும் இல்ல, இதுல லோன் இன்சூரன்ஸ்னு ஒரு மறைமுகமான ட்ராப் இருக்கு. பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசியை தனியா உங்க கட்ட சொல்லாம சத்தம் இல்லாம உங்க லோன் அசலோடையே சேர்த்துடுவாங்க. இதனால இந்த 2 லட்சம் ரூபாய்க்கும் சேர்த்து 20 வருஷமா நீங்க வட்டி கட்டணும். கடைசியா அது கூட்டு வட்டியோட சேர்ந்து 4 லட்சம் ரூபாயா உங்ககிட்ட இருந்து வசூலிக்கப்படும். 4வது பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸ்மார்ட்டான வீட்டுக்கடன் உத்திகள். இவ்ளோ நேரம் பேங்க் எப்படி லாபம் பார்க்கறாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த வலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, உங்க கட்டுப்பாட்டை வச்சு இதை எப்படி உடைக்கிறதுன்னு சில பவர்ஃபுல்லான வழிகளை பார்ப்போம். இதை ஃபாலோ பண்ணா உங்க கடனை ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிடலாம். இதுக்கு உங்ககிட்ட இருக்கிற 3 முக்கியமான ஆயுதங்கள் இதுதான். முதல் விஷயம், அந்த இன்சூரன்ஸ் தொகையை லோனோட சேர்க்க விடாதீங்க. உடனே கையிலேருந்து தனியா கட்டிடுங்க. இதுவே உங்களுக்கு லட்சக்கணக்கில் வட்டியை மிச்சப்படுத்தும். 2வது, உங்க மாதாந்திர இஎம்ஐயை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. 3வது, லோன் ஆரம்பிச்ச முதல் சில வருஷங்கள்ல கிடக்கிற பெரிய தொகைகளை மொத்தமா அசல்ல கட்டுங்க. இதுல ஒரு மேஜிக் இருக்கு.
நீங்க மாசம் கட்டுற 40,000 ரூபாய் இஎம்ஐயா வெறும் 2,000 அல்லது 5,000 ரூபாய் அதிகாரப்பூர்வமா அதிகப்படுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? அந்த எக்ஸ்ட்ரா பணம் நேரா உங்க அசலை மட்டும்தான் குறைக்கும், எந்த வட்டிக்கும் போகாது. மாசம் மாசம் உங்க அசல் இப்படி வேகமா குறையும் போது உங்க லோன் முடியும் கால அளவு பல வருஷம் குறைஞ்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், லோன் எடுத்த 3 ல இருந்து 5 வருஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போதான் வட்டி அதிகமாகவும் அசல் குறைவாகவும் இருக்கும். அதனால அந்த சமயத்துல கிடைக்கிற போனஸ், சீட்டு பணம் இது எல்லாம் வச்சு ஒரு 2-3 லட்சம் ரூபாய மொத்தமா அசல்ல கட்டணும். இல்லேனா தங்கம் விலை ஏறி இருக்கிற சமயத்துல வாங்கின தங்க காசுகளை வித்து கூட லோன்ல கட்டலாம். இது பேங்கோட வட்டி கணக்கையே சுக்குநூறாக்கிடும். ஆனா இங்க ஒரு கோல்டன் ரூல் இருக்கு, இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்படி மொத்தமா பணத்தை கட்டுனதும் உங்க அசல் குறையும். அப்போ பேங்க்ல இருந்து கூப்பிட்டு, சார் அசல் குறைஞ்சிடுச்சு, இனிமே இஎம்ஐயை குறைச்சு கட்டிக்கோங்கன்னு ஆசை காட்டுவாங்க. ஒருபோதும் உங்க இஎம்ஐயை குறைக்கவே கூடாது. அதே அதிகபட்ச இஎம்ஐயை தொடர்ந்து கட்டினா மட்டும்தான் உங்க லோன் வருஷங்கள் டக்குன்னு குறைஞ்சு நீங்க சீக்கிரமா ஃப்ரீ ஆக முடியும். இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடன்களை இல்லாம சொத்துக்களை விட்டு செல்வது. இவ்வளவு நேரம் நிறைய கணக்கெல்லாம் பார்த்தோம். ஆனா இத நிஜத்துல சாத்தியப்படுத்த ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். அந்த உந்துதல் எப்படி இருக்கணும்னு இப்போ சொல்றேன். பேங்கோட பிடியிலிருந்து தப்பிக்க ஒரு பயங்கரமான சுய கட்டுப்பாடு வேணும். ஒவ்வொரு வருஷமும் புது ஃபோன் மாத்துறது, தேவையில்லாம ஷாப்பிங் பண்றதுன்னு சில ஆடம்பர செலவுகளை நீங்க தற்காலிகமா தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்படி மிச்சப்படுத்துற ஒவ்வொரு ரூபாயும் உங்க லோனை அடைக்க பயன்படுத்துங்க. இந்த குறுகிய கால தியாகங்கள் தான் பின்னாடி உங்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த ஒரு வாக்கியத்தை மனசுல எப்பவும் வச்சுக்கோங்க. உங்க குழந்தைகளுக்கு சொத்துக்களை விட்டுட்டு போங்க, கடன்களை இல்ல. அவங்க எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காதீங்க. நாம இப்போ இந்த குறுகிய கால சிரமங்களை பொறுத்துக்கிட்டா நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு வாழ்நாள் கடன் சுமையை கொடுக்காம உண்மையான கடன் இல்லாத சொத்துக்களை விட்டுட்டு போக முடியும். இது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு உங்க இஎம்ஐ திட்டத்தை எடுத்து பாருங்க. அசல் எவ்வளவு, வட்டி எவ்வளவுன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. அப்புறம் உங்களையே கேட்டுக்கோங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறது உங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கவா இல்ல பேங்குக்கு சொத்து சேர்க்கவா? சிந்திங்க. உங்க பணத்தை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. நன்றி.